அம்மா அம்மா, என்ன டீ தூங்கவே விட மாட்டீங்களா மனுஷன்? காலையிலேருந்து ஒரே வேலை. எவ்வளவு எந்தாவது வேலை செய்கிறீங்களா ஒன்றா? எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை நோண்டிகிட்டே தான் இருக்கீங்க. இதில் அக்கடான்னு கொஞ்சம் வந்து படுத்தோம்னா அம்மா அம்மா அம்மான்னு கற்று உசுரை வாங்க வேண்டியது. என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் 2 நாள் தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கு. பேகு, டிஃபன் பாக்ஸு, நோட்டு இதெல்லாம் வாங்க தர மாட்டியா? எதுவுமே பேசாமையே இருக்க. ஏட்டி பழசல நேடியாச்சு. நீ 12வது போயிட்டு இல்லை? உனக்கு பேக் புதுசாக வாங்கி என்ன பண்ணுறது? இன்னும் 1 வருஷம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் காலேஜுக்கு போகையில் நீ வேறு பேக்கு தான் கேட்பேன். அதுக்கு இந்த வருஷம் இருக்கிற வளசைவை யூஸ் பண்ண வேண்டியதானே? பாருமா இப்படி சிரிக்கிறான்னு. ஏட்டி என்ன இழுப்பு? ஒன்றும் இல்லைம்மா, நான் சொன்னேன் 1 வருஷத்துக்கு உனக்கு எதுக்கு பேக்கு, அம்மா எனக்கு மட்டும் தான் வாங்கி தருவான்னு நான் சொன்னேன். எனக்கு வாங்கி தருவில்லம்மா. ஆனால் அவள் கேட்காம உங்கள்கிட்ட வந்து கேட்டா. அதான் நீ சொன்னதுக்கு நான் சிரித்தேன். உனக்கு நான் மட்டும் என்ன 7 வருஷமா இருக்குது, 2 வருஷம் தான் இருக்குது. நீ 14வது போயிட்டியல்ல? ஐயோ சத்யா, ஏம்மா இப்படி பண்ற? இன்னும் 2 வருஷம் இருக்குதுல்லம்மா. அந்த பேக் எல்லாம் எப்படி தாங்கும் சொல்லு? அதுவே ஓட்டையா இருக்கு, கீழே விழுந்துரும் நோட் புக்கில் நான் கொண்டு போனேன்னா. ஆமாம், மார்க் வாங்கின லட்சத்துக்கு புது பேக்கு வாங்கி கொடுத்தா மட்டும் அப்படியே படித்து கிழிச்சிருவேன். எங்கள் காலத்துலேயே ஒரு பேனா வாங்கி கொடுத்தா அதுதான் கடைசி வரைக்கும் 7-8 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? பேகெல்லாம் இல்லைன்னா கட்டப்பையிலே கொண்டு போயிட்டு கட்டப்பையிலேயே கொண்டு வருவோம். அம்மா அது உங்க காலம்மா, இப்போ அப்படி இல்லை. 10 நாளைக்கு ஒருக்கா பேக் மாத்துறவங்களாம் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ மாற்றிட்டு போறா? உனக்கு என்ன, உன் பேக் நல்லா தான் இருக்கு, அதவே கொண்டு போ. ஜிப்புக்கு இதை போயிடுச்சுன்னா சொல்லி தைச்சு தரேன். தைச்சு தரையா? புதுசு வாங்கி கொடுமா. இட்டி காசு வேணும்ல, காசு நம்ம மரத்துலயா காய்க்குது? ஏமா இந்த ஒரே 1 வருஷம் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அதுக்கப்புறம் கையிலேயே கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவேன் காலேஜுக்கு நோட்டெல்லாம். ஏமா இப்படி பண்ற? தாண்டி சொல்றேன், இந்த 1 வருஷத்துக்காக எது புதுசு வாங்கணும்? பேக் நல்லா தான் இருக்கு. அம்மா கடைசி வருஷம் எல்லாரும் நல்லதா கொண்டு வருவாங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ். சரி, உனக்குள்ளத தங்கச்சிக்கு கொடுத்துரு, நான் உனக்கு புதுசு வாங்கி தரேன். என்ன டீ? அக்காவோடது கொண்டு போ சத்யா, நான் உனக்கு தர்றேன். எம்மா எனக்கும் புதுசு தாம்மா வேணும். ஏண்டி அவதான் கடைசி வருஷம் படிக்கிறேன், எனக்கு புதுசு வேணுங்கல்ல. நீ இந்த வருஷம் பழச கொண்டு போ, அடுத்த வருஷம் உனக்கு புதுசு வாங்கி தரேன். போமா, வருஷம் நீ இப்படிதான் சொல்றேன். அடுத்த வருஷம் அவளுது இருக்குல்ல, நீ எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவேன். எனக்கு புதுசு தாம்மா வேணும், புதுசு வாங்கி கொடுமா. எனக்கு வேணும், புதுசு தான் வேணும். எனக்கு புதுசு தாம்மா வேணும். இங்க பாருங்கடி, எவ்வளோ ஒருத்தி முடிவு பண்ணி சொல்லுங்க. ஒருத்திக்கு தான் வாங்கி தருவேன். அது யாரை நீங்க 2 பேருமே முடிவு பண்ணி சொல்லுங்க. அம்மா எனக்கு புதுசு வேணும். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். வேணும்னா முடிவு பண்ணி சொல்லுங்க, சாயந்தரமா போலாம். 2 பேரும் கேட்டீங்கன்னா ஒருத்திக்கு வாங்கி தர மாட்டேன். சத்யா அக்காக்குள்ளது கொண்டு போமா, ஒரே வருஷம். அடுத்த வருஷம் உனக்கு அம்மா புதுசு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கால. ஏன் நீ அடுத்த வருஷம் புதுசு தானே வாங்க போற? எப்படியும் காலேஜ் போகல, அதுக்கு இந்த வருஷம் நான் வாங்கிட்டு போறேன். என்னடி எல்லாரும் புதுசாக கொண்டு வருவாங்க? 12th முடிக்கல எல்லாரும் எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியும்ல. எல்லாரும் பழசைவா கொண்டு வருவாங்க. லாஸ்ட் இயர், இதுக்கப்புறம் அவங்களெல்லாம் மீட் பண்ணுவான்னு கூட தெரியல. அடுத்த வருஷம் அம்மா இப்படித்தான் சொல்லுவா. நீ வந்துட்டு காலேஜ் போற, அதனால உனக்கு தான் புதுசு வேணும், அதனால நீ அக்காவோட எடுத்துக்கொன்னு. ஏஸ்டியா இப்படி இருக்க? அக்காங்கிற பாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன் உனக்கு தங்கச்சிங்கிற வாசம் இருக்கா? நீயே வாங்கி தொலை. அப்படியே மினுக்கிடுவா. வேணுமோ ரொம்ப நல்லவ மாதிரி. நான் அடுத்த வருஷமுமே எனக்கு பேக் இப்படியும் கிடைக்காது. அப்போ எனக்கு தானே பேக் வாங்கி தரணும். அம்மா ஏட்டி போற பக்கமெல்லாம் வந்து உயர வாங்குறீங்க. அதான் சொல்லிட்டேனே, ஒருத்திக்கு தான் வாங்கி தருவேன். எவள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்ல, அவளுக்கே வாங்கி கொடுத்துக்கோங்க. சரி, சாயந்தரம் ரெடியா இருங்க, போலாம். ஆனா எனக்கு ட்ரெஸ் புதுசு வேணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, வாங்கி தொலைக்கிறேன். அப்ப எனக்கு ஏட்டி நீ தான் பேக் வாங்குறீல்லடி, அவளோட துணியை போட்டு போ இந்த வருஷம். அம்மா எனக்கு தெரியாது, எனக்கு பேக்லாம் வேணாம், எனக்கு துணி தான் வேணும். ஏன்ட்டி உசுரை வாங்குறீங்க? எவ்வளோ உரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தொலைங்களேன். ஏமா நான் பேக் தான் விட்டு கொடுத்துட்டேன், நீ துணியும் விட்டு தரணுமா என்ன? ஏன் விட்டு கொடுத்தா என்ன? நீ இந்த வருஷம் மட்டும் தானே போவ, அடுத்த வருஷம் உனக்கு நிறைய துணி எடுக்கும்ல. அப்போ நான் போட்டி போட்டால் நீ ஏற்றுக்குவியாரையா? ஏட்டி அது வேற இது வேற. இந்த 1 வருஷம் நீ அவளோட போட்டு பண்ணினா உனக்கு அடுத்த வருஷம் தைச்சு தர போகிறேன். கிழிப்பீங்க. நீங்கள் வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸைவே மறுபடியும் கொடுத்துருவீங்க. சோனி, நீ அடுத்த வருஷம் நிறையா துணி வாங்க போறில்ல, அதனால் பழசையே போட்டுக்கோ. உனக்கு நோட்டு மட்டும் தான் வாங்கி தரப்போகிறேன், நோட்டு டிஃபன் பாக்ஸு. சோனி நீ கிளம்பு, உனக்கு துணி பேக்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் அடுத்த வருஷம் கேட்ட காலை முறிச்சு படுவோம் பார்த்துக்க. அவளை மட்டும் ஒன்றும் சொல்லாதீங்க, நான் கேட்டால் மட்டும் வந்துடுவீங்க. ஏன் இப்படி இருக்க? எனக்கு தான் துணியும் இல்லை பேகும் இல்லைன்ட்டாங்கல்ல, அப்படி என்ன நீ அடுத்த வருஷத்துக்கு சண்டை போட போறியா?
போடி வெறி இவ நிற்காத. பாருமா. சரிடி போய் ரெடியாக போ. நோட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலாம் போ. ஐய ஒருத்திக்கு துணையாக இன்னொருத்தி இருப்பான்னு நினச்சா இதுக்கே நீ இப்படி சண்டை கட்டி எடுத்து தெரியுதுக்க. கடவுளையே இதுகளே எப்போ கரை சேர்த்து எப்போ நான் நிம்மதியாக இருக்க போகிறேன்னு தெரியல.